வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சவால்கள், சவால் ஹிந்தி வார்த்தைன்னு நினைக்கிறேன். நம்ம இதுல ஒரு போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இது இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு போட்டி இருக்கு. இதை எப்படி வெல்ல போகிறோம்? அப்ப இந்த சவால் அங்க போட்டி அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா 6ஆம் பாவத்துல தான் வருது. 6ஆம் பாவத்துக்கு தான் போட்டி உட்காருது. அப்ப அந்த போட்டியினுடைய அடிப்படையில 9 கோள்களுமே ஜெயிக்குமே, 9 கோள்களுக்கும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குமே, 9ம் வெற்றி பெறக்கூடிய தன்மை தானே. எப்படி வெற்றி தருவாங்க? ஒவ்வொரு கோளும் எந்த அடிப்படையில தங்களுடைய அடிப்படையில அவங்க வெற்றிகளை கொடுக்கணும். ஒரு கேள்வி. சூரியன் போட்டியில கலந்துக்கிறது. சூரியனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே, ஏன்னா அது மிகப்பெரிய சிங்கம் இல்லையா, அரசன் இல்லையா, போட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிரிக்கிட்ட தன்னை பற்றின விஷயங்களை போக்கஸ் பண்ணி அவனை இயற்கையிலேயே மனம் குன்ற வச்சிரும். யாரு? இந்த சூரியன். இவ்வளவு பெரிய ஆளை நம்ம இவ்வளவு பெரிய ஆளை நம்ம போய் போட்டியில போய் நிக்க போறோமா வைக்க போறோமான்னு எதிரி வந்து நினைத்து இவன் செயல்படக்கூடிய சில விஷயங்களே நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அடிப்படையை உருவாக்கக்கூடியவன் சூரியன். போட்டி நடத்தும் போது நாம் சூரியன் பக்கமே போயிடக்கூடாது. அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில நமக்கு எல்லா சோர்ஸும் இருந்தால் ஒழிய ஒரு சின்ன ஓட்டை கூட சூரியன் பெருசாக்கிடுவான். அதனாலதான் கவர்மெண்டோட நீங்க மோதும் போது கடைசி வரைக்கும் சரியான பாதையை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட் அப்படியே அமைதியாயிடும். ஒரு சிறு தவறு இருந்தா கூட கவர்மெண்ட் அதை வச்சு நின்றும். அதுக்கு பேர் தான் சூரியன். சரிங்க சார், சந்திரன் எப்படி சார் போட்டியை சமாளிக்கும் அப்படின்னா, சந்திரனுடைய மனநிலையில எப்பயுமே ஒரு நிலைப்பாடுடன் கூடிய எதிரியாக நின்றுட்டாங்க. ஒரே மனநிலையில ஒரே நிலைப்பாடுடன் கூடிய எதிரி. அதுக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தை தொடும்போது தன்னுடைய 9ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம், தன்னுடைய 5ஆம் பாவத்தையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா சந்திரனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கிட்டு சூரியன் என்னதான் சிங்கமா இருந்தாலும் அவன் 10ஆம் பாவத்திலும் 1-10 அடிப்படையில அவன் செயல்பட்டுட்டு போவான். ஆனா சந்திரன் 5-9 அடிப்படையில அந்த 6ஆம் பாவத்தினுடைய சவால்களை சந்திக்கும் போது அதுக்கு தெளிவாக குழப்பம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த சவால்ல அது வெற்றி பெறும். இல்லாட்டினா அது சவால்ல சிக்கும், அது தத்தளிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு நிலை ஒருமனப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு. அப்படி இருந்தால் அவங்க வின் பண்றாங்க. ஓகே. அடுத்தாப்புல மார்ஸ், செவ்வாயினுடைய தன்மை எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்பயுமே சவால்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த சவாலுக்கு உண்டான சாதாரண விஷயங்களை பூரா அடிச்சு நொறுக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கலைக்க செல்லக்கூடிய செவ்வாய்னு சொல்லக்கூடிய காவல் அதிகாரிகள் நல்ல பலசாலியா இருக்கிற ஆளுகளை எல்லாம் அடிக்க மாட்டாங்க. நொந்து போய் நிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அந்த கூட்டத்துல கத்திட்டு இருக்காங்க, அவரை போய் அடிப்பாங்க. அடிச்ச உடனே கூட்டம் பூரா விலகும். அந்த மாதிரி சவால்களை அவர்கள் எப்படின்னா, சாதாரண விஷயங்களை அடித்து நொறுக்கி அதன் மூலமாக சவால்களை வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறுவாங்க. அவங்க எப்பயுமே ஆயுததாரிகள். அவங்கள நம்ம போர்ஸை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம ரணகளை படுறதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். ரணகளம் அப்படின்னா, ரணனா புண்ணாகிறது. அந்த புண்ணாகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கிட்டோம்னா அவங்களோட சண்டை போட்டுடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம அது பயந்து போயிட்டோம்னா அவங்க சண்டைக்கு வராமலே ஜெயிப்பான். சவாலுக்கு வராமலே சவாலில் வெற்றி. சரிங்க சார், செவ்வாய் அதுக்கடுத்தாப்புல புதன். நீங்க வெற்றியை பெற முடியாது புதன்கிட்ட. சவாலை புதன் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டானாலே அவன் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவன் எல்லா சந்திலையும் போயிடுவான். த பிரில்லியன்ட் பிளானட்.
த பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் இன்டெலக்சுவல் அண்ட் டாக்டிஸும் டேலண்ட்டும் உள்ள ஆள் என்ன ஆகும்? ஆத்தாடி, தப்பிச்சு போகவே முடியாது, சிக்கிக்கிருவோம். சவால்களில் எதை வின் பண்ண முடியும் என்று நினைக்கிறானோ, எதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறானோ, அதுலதான் அவன் போய் சவாலவே நிப்பாட்டுவான். அதுதான் அவனுடைய சவால். அதுதான் புதன். நம்மளால அவன் புதன் சவாலுக்கு வந்து நின்றுட்டானா நம்ம பேசாம வித்ரா பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். சரி, குரு சவாலுக்கு வருது. குரு எப்படி நிற்கும்? அதை வந்து குரு எப்பயுமே வந்து உங்களுக்கு சவாலுக்கு அது வருது அப்படின்னாலே நம்ம விலகிட்டு போயிடணும். ஏன்னா குருவோடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலை வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடும். எப்படி எல்லாம் ஜெயிக்கணும், எப்படி சொல்லணும், என்னென்ன மாதிரி நம்ம படிக்கட்டுகளை போடணும் அப்படின்னு சொல்லி ரெடியாகி சவாலில் வந்து நின்று, அது குரு வருதுனாலே நிறைய பேர் சவாலை சந்திக்காமலும் போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் ரெக்கார்டாக எல்லாம் கரெக்டாக கொண்டாந்து அது வெற்றி பெறும். சவாலை சவாலாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு கோளாக அந்த இயல்பாக குரு மாறிடும். அதுக்கு முழுக்க முழுக்க ஒழுக்கம்தான். சுக்கிரன் சவால்களை எப்படி சமாளிக்கும்? சுக்கிரன்ட்ட நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாதுங்க. பிரசன்ஸ்ல அது ஏமாத்திரும். மிளிரக்கூடிய தன்மை தானே சுக்கிரன். கவர்ச்சியை காட்டக்கூடிய பிளானட் தானே. நீங்கள் கவர்ச்சியில் சிக்கினீர்கள் என்றால் உங்களுடைய சவால் தோத்து போயிடும். அவன் சுக்கிரன் வெற்றி பெறுவான். அவனை பொறுத்த வரைக்கும் தோற்ற பொழிவு தான். சும்மா வேற அது இதெல்லாம் கிடையாது. மினுக்கல்களும் எந்த வகையிலையும் எப்படியும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையிலே வந்து நிக்கிறது சவால்ல. வீரம் இருக்கோ வீரம் இல்லையோ, தைரியம் இருக்கோ தைரியம் இல்லையோ, செயல் இருக்கோ செயல் இல்லையோ, சவாலுக்கு அது வந்து நிக்குதுன்னா அது எந்த வகையிலையுமே அந்த சவாலை சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய அடிப்படையில எந்த லெவல்லையும் இறங்கக்கூடிய பிளானட் அந்த சுக்கிரன். சரி, அதே சவாலை சனியை சந்திக்கிறேன், அவன் எப்படி பார்ப்பான்? சனியனுடைய எல்லாம் நம்ம வந்து சவால் பண்றான் அப்படின்னா அவன் வந்துட்டான்னா அவன்கிட்ட ஒரு லெவலுக்கு மேல நம்ம வந்து நிக்க கூடாது. சனியனுடைய சவால் வெற்றிங்கிற அடிப்படை கீழ்நிலையானது. ரொம்ப கீழே இறங்கி போய் தன்னுடைய வெற்றிக்காக செயல்படக்கூடிய ஒரு பிளானட். ரொம்ப லோல போய் நின்றுவான். அவ்வளவு பெரிய லோல நிக்கக்கூடியவன் வந்து நம்ம யாராவது வேற பிளானட் அதிபத்தியம் உள்ள ஒரு சவால் பர்சனாலிட்டி வந்து நிக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு லோலை நின்று தன்னுடைய வெற்றிக்காக இறங்கி செல்லக்கூடிய ஒரு பிளானட் சாட்டன் இறங்கும். ராகு கேது எல்லாம் நீங்க எல்லாம் நம்ம சவாலுக்கே போகக்கூடாது. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சவாலுக்கு ராகு வந்து நிக்கிறான்னா அவன்கிட்ட போய் நம்ம என்னத்த பேச? அவன் எல்லா விதமான ராஸ்கல். அவனை விட படு ராஸ்கல் இந்த கேது. அவங்க லெவலுக்கெல்லாம் நம்மளால இறங்க முடியாது. சனிய லெவலுக்கே இறங்க முடியாது. சவால்ல நிக்கிறது சனி என்ன இறங்க முடியாது. ராகு கேதுன்னா கேட்கவா வேணும் சவால். அப்போ பயங்கரமான விஷயம். இந்த 9 பிளானட்டை சவாலுக்கு வருதுன்னா நாம போய் சவால்ல யார் நிக்கிறான்னு பார்க்கணும். சனியனா ராகுவா கேதுவா? அங்க போகவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மொத்தமா அடிச்சு நொறுக்கிடுவாங்க 3 பேருமே. மிக மோசமானவங்க. எதையும் செய்ய தயாரானவங்க, எதையும் செய்வாங்க. மற்ற பிளானட்னா நம்ம ஓரளவு சவாலுக்கு நிக்கலாம். நன்றிங்க.